பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு ஒரு நாள் தஃப்சீர் நிப்பாட்டப்பட்டு இன்ஷா அல்லாஹ் நாளிலிருந்து தொடர்ந்து தஃப்சீர் நடைபெறும். இன்னைக்கு கிழமை புதன்கிழமை, தேதி 1 2025 வருஷம். பெரும்பாலும் நம்ம இஸ்லாமியர்கள் அதிகமான இடங்களில் இந்த ஜனவரி 1 வந்துருச்சுன்னா புத்தாண்டு தின கொண்டாட்டம் என்று கொண்டாடுறாங்க. அன்னைக்காண்டி அதுன்னு சொல்ல போனால் நிறைய பேர் அன்னைக்குன்னு ஃபஜ்ருக்கெலாம் தொழுகைக்கு வருவாங்க. நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறோம். இந்த வருஷம் இந்த முதல் தேதியில் ஜனவரி புத்தாண்டு அன்னைக்கு முதல் தேதியில் தொழுதுட்டா வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தொலை வரக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் தான தர்மம் செய்யக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா வருஷம் ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கலாம்ட்டு. இன்னும் சிலவங்க என்ன செய்கிறாங்க தெரியுங்களா, இந்த வெட்டிங் டேன்னு சொல்லி திருமண நாள் அன்னைக்கு மட்டும் தொழுகிறது, பிறந்த நாளைக்கு மட்டும் தொழுகிறது, அன்னைக்கு மட்டும் தொழுகிறது. அப்போ இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. எல்லா நாளும் ஒரே நாள் தான். இஸ்லாத்தை பொறுத்தளவு எல்லா நாளும் ஒரே நாள் தான். அந்த நாளில் நம்ம ஃபஜர் தொழுட்டா அன்னைக்கு அவனுக்கு நாள் சிறப்பான நாள். ஃபஜர் தொழுட்டா அன்னைக்கு அந்த நாள் சிறப்பான நாள். புத்தாண்டு மட்டும் தொழுட்டு மற்ற நாள்லாம் சிறப்புக்குரிய நாள் என்பது கிடையாது. இஸ்லாத்தில் அதுக்கு சம்பந்தம் இல்லை. யார் ஒரு காரியத்தை பிற மதத்தோடு சேர்ந்து செய்கிறாரோ அவர் அந்த காரியத்தை அந்த மதத்தோடு சேர்ந்தவர். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. யார் மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ, மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவரும் அவரை சார்ந்தவர். அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது புத்தாண்டு தின கொண்டாட்டம் என்று இல்லைங்கிற இஸ்லாத்தில் இல்லை, ஷரியத்தில் இல்லை என்று இருக்கின்ற பொழுது இன்னைக்கு அதை செய்யக்கூடிய எத்தனை பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. பிள்ளைங்க கேட்கறாங்க, கேக் வாங்கி கொண்டாடணும், வெடி பட்டாசு வாங்கி போடணும். அதுக்கெல்லாம் ஒரு காலம் அனுமதிச்சிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறை வளர்த்தெடுக்க வேண்டும். ஏன்னா நாம செலவழிக்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு பைசாக்கும் நம்ம அல்லாட்ட பதில் சொல்லணும். புத்தாண்டு தினம் அன்னைக்கு பிள்ளைங்க கேக் வாங்கி கேட்கறான்னு சொல்லி கேக் வாங்கி கொடுத்து கொண்டாடுறதுக்காண்டி கேக் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கேக்குக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும், அந்த காசுக்கு பதில் சொல்லி ஆகணும். நல்ல வழியில கொஞ்சம் இஸ்ராப செலவழிச்சாலே அதுக்கு நாம பதில் சொல்ல வேண்டியிருக்கா இல்லையா? நம்முடைய சொத்து தான், நம்முடைய தான். இஸ்ராபான முறையில நம்ம செலவழிச்சாலே அதுக்கே நாம பதில் அளிக்க வேண்டும் என்பது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத இந்த புத்தாண்டு கொண்டாட்டம், பிறந்த நாள் கொண்டாட்டம் சொல்லி நாம செலவழிக்கிறோமே, இதுக்கு நாம எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால இது விஷயத்துல ஒரு காலம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம ஒத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது சொல்லாங்க இல்லை, காலண்டர் நமக்கு இருந்த காலண்டர் வந்துருச்சு, காலண்டரை கிழிக்கிறோம். நம்ம புத்தாண்டு நினைச்சு கழிக்கிறோம். நம்மளோட வாழ்நாளில் ஒரு நாள் கழிக்கிற என்பதை நம்ம நினைக்கிறோம். வாழ்நாளில் ஒரு நாள் கழிக்கிறோம், கிழிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கொண்டாடுறது என்பது அல்ல. ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்நாள் கழிக்கிறோம் என்பதை நாம் விளைவிக்கணும். நமக்கும் மரணத்துக்கு நெருங்கிருச்சு, நமக்கும் மரணத்துக்கு நெருங்கிருச்சு என்பதை நாம உணர வேண்டுமே தவிர நம்ம கொண்டாட்டம் என்பது என்ன இருக்கு கொண்டாட இதுல? இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாடிட்டா மட்டும் ஆண்டுக்குள்ள சிறப்பா இருப்போமா? இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு போன நேரத்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அவ்வளவுதானே. இன்னைக்கு புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு நேற்று நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம். அல்ல இப்ப கொண்டாடிட்டு அடுத்த நாள் பட்டினியா இருக்க போறோம், கையில காசு இல்லாம இருக்கும், அப்படித்தானே இருக்க போகுது. அதனால இஸ்லாத்தின் அடிப்படையில் கொண்டாட்டமும் புத்தாண்டு எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த ஹிஜ்ரி என்பது இஸ்லாமிய ஆண்டு இருக்கா இல்லைங்களா, இந்த இஸ்லாமிய ஆண்டுக்கு ஹிஜ்ரின்னு பேர் வைக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த சிரமத்தோடு வச்சாங்க. பல சஹாபாக்கள் அறிஞரோட ஆலோசனை மத்தியில தான் ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொரு விதமா சொன்னாங்க. இந்த நுபுவத்து வந்துச்சா இல்லைங்களா, ரசூலுல்லாஹ்க்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நுபுவத்தை முன்னிட்டு இந்த இஸ்லாமிய ஆண்டுக்கு நம்ம நபவின்னு பேர் வைப்போமே அப்படின்னு நினைச்சாங்க. சில சஹாபாக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. சில சஹாபாக்கள் இப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் இருக்காங்களா இல்லையா, பிறந்ததை வச்சு இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருவோமே, இஸ்லாமிய ஆண்டுக்கு மீலாதின் பேர் வச்சிருவோமே அப்படின்னாங்க. உமர்லாத்துல ஏற்றுக்கொள்ளல.
கடைசியில் ஹிஜ்ரத், சஹாபாக்கள் எவ்வளவு சிரமத்தோட ஹிஜ்ரத்து போனாங்க. அந்த ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு எதனால ஹிஜ்ரத்து நடந்துச்சு, எத்தனை சஹாபாக்கள் இந்த உள்ளூர்ல உட்கார வச்சு அவர்களை சித்திரதைக்கு ஆளாக்கினார்கள், எத்தனை சஹாபாக்கள் தீயினால் சுட்டு வேதனை செய்யப்பட்டார்கள். இத்தனை பிரச்சனைக்கு பிறகுதானே ஹிஜ்ரத் நடந்துச்சு. எனவே இந்த ஹிஜ்ரத்தை முன்னிட்டு இந்த இஸ்லாமிய ஆண்டுக்கு ஹிஜ்ரின்னு பேர் வச்சிருவோம். வருஷம் எல்லாரும் அந்த ஹிஜ்ரத்துடைய நிலைமைய, ஹிஜ்ரத்துடைய அந்த நிலைமையை நினைச்சு எல்லாரும் கொஞ்சம் கவலைப்படட்டும். அப்போ ஆண்டினுடைய பேர் வைக்கும் போது கொண்டாட்ட அடிப்படை வைக்கல. இஸ்லாம் வந்து இஸ்லாமிய ஆண்டுக்கு புத்தாண்டுக்கு கொண்டாட்ட என்ற அடிப்படையில் வைக்கவில்லை. ஹிஜ்ரி அது நமக்கு உணர்த்த வேண்டும். எத்தனை சஹாபாக்கள் அவர் சிரமப்பட்டு இந்த ஹிஜ்ரத்து மேற்கொண்டார்கள், நடந்து போனாங்க, காலில் கிழிஞ்சு போச்சு. அவர் சில சஹாபாக்கிய பெண்கள் கூட தன்னந்தனியாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனாங்க, ரசூலுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. இதெல்லாம் மற்ற மனிதர்களுடைய பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு உள்ளத்தில் ஏற வேண்டும், அது ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி என்று பெயரிடப்பட்டது தவிர கொண்டாட்டம் என்பதற்காண்டி அல்ல. அப்படி இருக்கும் இஸ்லாமிய ஆண்டை நம்ம ஹிஜ்ரி என்ற ஒரு கவலையில வச்சிருக்கிற பொழுது நம்ம மற்ற ஆண்டனை வந்து சேர்த்து கொண்டாட்டம் என்ற கொண்டாடுவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நமக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான், எல்லா நாளும் ஒரே நாள். ஜனவரி 1 புத்தாண்டு இதுக்கு நாம கொண்டாடணும்ன்றது கிடையாது. எல்லா நாளும் ஒரே நாள் தான். நம்முடைய நாள் வந்து கழிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. மரண சிந்தனை வர வேண்டும், மரணத்தை முன்னோக்க வேண்டும். கியாமத்து நாள் நெருங்க நெருங்க நாட்கள் எப்படி குறைகிறது தெரியுமா? ஒரு நாள் 1 மணி நேரமா ஓடுது, ஒரு நாள் 1 மணி நேரமா ஓடுது, ஒரு மாசம் 1 வாரமா ஓடுது, ஒரு வருஷம் 1 மாசமா ஓடிக்கிட்டு இருக்குது. இப்பதான் வந்த மாதிரி அடுத்த வருஷம் வந்துருச்சு. அப்ப நாட்கள் சுருங்குகிறது, நாட்கள் நமக்கு சுருங்கி கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னாங்களா இல்லைங்களா? மறுமை நாள் நெருங்க நெருங்க நாட்கள் குறைந்து போய்விடும், அமல்கள் குறைந்து போய்விடும், அமல்கள் குறைந்து போய்டும், மக்களுடைய பேராசையில் காரண கஞ்சத்தனம் ஏற்பட்டுவிடும் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாட்கள் சுருங்கி கொண்டிருக்கின்ற இந்த நாட்கள்ல எந்த அளவுக்கு நம்மால் அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம அமல்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். அமல்கள் நம்ம ஈடுபட்டு கழிக்க வேண்டுமே தவிர சும்மா நாட்களை கிழிச்சு காலண்டர் தேதியை கிழிச்சு அனுப்புற நோக்கம் அல்ல. நாட்கள்ல அமல்களோடு நாம கழிக்க வேண்டும். அன்றைய தினம் யார் ஃபஜ்ர் தொழுகை தொழுதார்களோ அவருக்கு அன்றைய நாள் சிறப்பிற்குரிய நாள். இப்படித்தானே அங்க எல்லாம் நாள் எடுத்துக்காண்டு போறோம். மாப்பிள்ளை தொழுகிட்டு இருந்தாங்களா இல்லைங்களா? இந்த மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறாங்க, நாள் எடுத்துக்காண்டு நம்ம அங்க போயிட்டு இருக்க, மாப்பிள்ளை மதுரைப்பு தொழில் இருக்கு. அந்த மாதிரி இருக்க வேண்டும். பெருமைக்காண்டு சொல்ல வரல. ஒரு நம்ம இது போற காரியத்தை நம்ம என்ன செய்ய ஏற்படுத்த வேண்டும். திருமணம் முடிஞ்சு 3ஆம் நாள் ஃபஜ்ர் தொழலையா மாப்பிள்ளை? எனக்கு இதெல்லாம் இது நமக்கு ஒரு ஆர்வம் வர வேண்டும். பள்ளிவாசல்ல வந்து ஒரு நம்ம தொழுகணும், நமக்கு தொழுகைதான் நம்ம முக்கியம், மற்ற எல்லாம் அதுக்கு பிறகுதான் என்பதை ஒரு மனுஷன் உள்ளத்துல ஏற்றி வைத்து விட்டால் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு அந்த தொழுகை தாண்டி வேற எதுவுமே இல்லை. தொழுகை அதுக்கடுத்தான் பிள்ளைங்க மனைவி மக்கள் என்பதை முதல்ல அல்லாஹ் திருப்திப்படுத்த வேண்டும், அதுக்கடுத்து குடும்பத்தினர் திருப்திப்படுத்த வேண்டும். ஒரு எண்ணம் வரும். அதனாலதான் மாப்பிள்ளை இன்னைக்கு வந்திருக்கிறாரு, ஃபஜ்ர் தொழுகைக்கு இன்னைக்கு பள்ளிவாசல் வந்திருக்கிறாங்க. எவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்கிறது, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. அது மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு பிள்ளையும் நம்ம வார்த்தை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் இஸ்லாத்தின் அடிப்படையில நாம வளர்த்து எடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டு சொல்லி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இஸ்லாத்துக்கு இல்லாதப்பா, இதெல்லாம் இஸ்லாத்துக்கும் சரியத்துக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயம். இதெல்லாம் நம்ம கொண்டாடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும். மற்ற நாள்னாலும் கேக் வாங்கி கொடுத்துருங்க, இன்னைக்கு யாரும் கேக் வாங்கி கொடுத்துறாதீங்க. மற்ற நாள் வேற எதுனாலும் வாங்கி கொடு, ஒரு சட்ட துணினாலும் வாங்கி கொடுத்துருங்க. இன்னைக்கு புத்தாண்டு சொல்லி ஒரு சட்ட துணி நம்மளோட பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு வகையில நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அதனால எந்த நிலையில நாம் என்ன செய்யணும், இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதை மனதில் நம்ம ஆழமா பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்யும் நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد
முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.